நல்ல ஸ்ட்ராங்கா ரொம்ப நேரம் ஊதுப்பா. யாராரு வருது இதான் வந்துச்சு போன வாட்டி. யாரு அவங்க ரெண்டு பேரை தனியா கூட்டிட்டு போயிட்டு அவங்களை செக் பண்ண ஹூன்னு ஊதுனாங்க, எரர்னு காமிச்சது, அவள்தான் போ 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 அப்படின்ட்டாங்க. என்ன அடிச்சுட்டார், பலான்னு கையில் அடிச்சுட்டு கன்னத்தில் அடிச்சுட்டு கையையும் பிடிச்சிக்கிட்டார். அவர் டிடி இப்போ அவர் குடிச்சிட்டு வந்து அடிச்சிருக்காரு லேடிஸ. அதுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கிறார்? கையை பிடிக்கிற அவங்க அந்த ஆள் அடிக்கிறார், அவங்க அப்பா அடிக்கிறார் என் பையன். அப்ப நான் எப்படி ஒரு அம்மாவா சும்மா பார்த்துட்டு இருக்க முடியுமா? எங்க என்னன்னு பார்த்தா அவர் யாரோ பெரிய ஆளா, இனோவா கார் அதை போது பாருங்க. இதுல வேற ஐ டிரைவ் சேஃப்னு வேற போட்டு வச்சுக்கிறாங்க. அதுல நாங்க அதுக்காக இங்க உள்ள நேரம் சண்டை போட்டு இப்ப எடுத்தா 114 காட்டுது ரெட்ல. ரெண்டு வண்டியும் வந்தது சார். எங்க வண்டி இப்படி வந்துச்சு, அவங்க வண்டி இப்படி வந்துச்சு. வரப்போ ரெண்டுமே ஒன்னா அவங்க இடிச்சுட்டாங்க. நாங்க அதுக்கப்புறம் எங்க வண்டி இடிச்ச உடனே நாங்க வந்து ஓரமா நிறுத்தினோம். எங்க வண்டி இடிச்சதுக்காக தான் நாங்க கேட்கலான்னு இறங்கலான்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் இறங்கி வந்தாங்க, அவங்க பையனும் அப்பாவும் வந்துட்டு பையன்கிட்ட வந்து கேட்கவே இல்லை. இறங்கிட்டு காரை விட்டு இறங்குன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டாங்க அவனை. அந்த பையன் அடித்தான். ரெண்டாவது நான் வந்துட்டு இறங்கினேன், எப்படி நீங்கள் அடிக்கலான்ட்டு. அதாட்டி அவங்க அப்பா வந்து என் பையனை கடகன்னு 4-5 டைம் அடிச்சிட்டார். 4-5 அடிச்சிட்டார். அடித்த உடனே நானும் என்ன பண்ணிட்டேன், கையை பிடிச்சிட்டேன். அவர் கையை பிடிச்சோடனே அவர் என்ன பண்ணிட்டார், விலகி விட்டு என்ன அடிச்சிட்டார். பலான்னு கையில் அடிச்சுட்டு கன்னத்தில் அடிச்சுட்டு கையையும் பிடிச்சிக்கிட்டார். அவர் பிடிச்சிட்டு இவனை திரும்ப இவனை அடைக்க போகிறாங்க. அப்புறம் தான் பப்ளிக்லேருந்து எல்லாரும் வந்து மடக்கிறதுக்கு அப்புறம் தான் நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் அதாட்டி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இல்லை ஹாஸ்பிட்டலாம் போகல. அதாட்டி இங்கேயே பக்கத்தில் எல்லாரும் பப்ளிக்கை வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. போலீஸ் உடனே ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துட்டாங்க, கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே வந்துட்டாங்க. எங்கள் பையன் தான் ஓட்டினான், அவங்க வண்டியில் அவங்க பொண்ணு ஓட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னு தெரியாது. ஆனால் அவர் நல்லா குடிச்சு மட்டும் இருக்கிறாரு. அவர் பார்த்தோம் நாங்கள். குடிச்சிட்டு அவர் பாட்டு தாறுமாறுன்னு பேசுகிறாரு. என்ன பேசுறாருன்னே அவருக்கே தெரியும், எங்களுக்கே புரிய மாட்டேது அவர் வாய் என்ன பேசுறாரு. அவர் பாட்டு பேசுறாரு. பேசிட்டு அவனை பிடிச்சி இறங்கினோடனே ஃபர்ஸ்ட் அவன் பையன் தான் அடிச்சான். அப்புறம் இவன் நான் இறங்கி கையை பிடிக்கிறேன், அவங்க அந்த ஆள் அடிக்கிறார், அவங்க அப்பா அடிக்கிறார் என் பையன். அப்ப நான் எப்படி ஒரு அம்மாவா சும்மா பார்த்துட்டு இருக்க முடியுமா எங்கேயாவது? அதனால நானும் கையை பிடிச்சேன். அவர் கையை எப்படி அடிப்பீங்கன்னு கையை தான் பிடிச்சேன். உடனே என் கையை தள்ளி விட்டு அந்த ஆள் என் கன்னத்திலேயே அடிச்சுட்டு கையை முறுக்கிட்டார் அவர். அதடி தான் எல்லாரும் வந்துட்டாங்க, பப்ளிக்ல எல்லாரும் வந்து தடுத்துட்டு உடனே ஒருத்தர் நின்று போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வர வரைக்கும் நின்றுட்டு போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் போனாரு. அப்புறம் இன்னொருத்தரும் நம்பர்லாம் கொடுத்துருக்காரு, எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி புகார்லாம் கொடுத்தாச்சு. இல்லை இப்போ வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன். வீட்டுக்கு போங்க, நாங்கள் வந்து நாளைக்கு ஆக்ஷன் எடுக்கிறோம். தனியா கொண்டு போய் ஊத வைக்கிறான். நல்ல ஸ்ட்ராங்கா ரொம்ப நேரம் ஊதுப்பா. யாராரு வருது இதான் வந்துச்சு போன வாட்டி. யாரு இனோவா வந்து முன்னாடி போயிருக்கு, இந்த வண்டி வந்து பின்னாடி வந்து அவங்க கொஞ்சம் இடிச்சிட்டு இருக்கு. இது வந்து என்ன பண்ணிருக்காங்க, இறங்கி வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆளு இறங்கி வந்து லேடிஸ வந்து அடிச்சிருக்காரு. அதை கேட்டதுக்கு போலீஸ்காரங்க வந்து அந்த மிஷின் எடுத்துன்னு வரணும்னு சொன்னாங்க. சரின்னு வெயிட் பண்ணோம். அந்த மிஷின் எடுத்துன்னு வந்தவர் என்ன பண்ணாரு, நேரம் அவங்க 2 பேரை தனியா கூட்டின்னு போயிட்டாரு. அவங்க 2 பேரை தனியா கூட்டின்னு போயிட்டு அவங்களை செக் பண்ண ஹூன்னு ஊதுனாங்க, எரர்னு காமிச்சது, அவள்தான் போ 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 அப்படின்ட்டாங்க. நாங்க அதுக்காக இங்க உள்ள நேரம் சண்டை போட்டு இப்ப எடுத்தா 114 காட்டுது ரெட்ல அந்த மிஷின்ல.
அவ்வளவு நேரம் அதுக்காக நாங்க ஃபைட் பண்ணோம். இப்போ பார்த்தா 114 காட்டுது. இப்போ ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க அவங்கள. இப்போ இதுக்கு மேல என்ன மாத்துவாங்க என்ன ஏது ஒண்ணுமே புரியல. ஏன்னா நியாயமாவே இல்ல, பப்ளிக் பக்கம் பேசுவாங்கன்னு நினைச்சோம். அவர் டிடி இப்போ அவர் குடிச்சிட்டு வந்து அடிச்சிருக்காரு லேடிஸ. அதுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கிற ஃபுல்லா போலீஸுங்க எல்லாம் அவர் சப்போர்ட் தான். என்னன்னு பார்த்தா அவர் யாரோ பெரிய ஆளாம், இனோவா காரு அதை போது பாருங்க. இதுல வேற ஐ டிரைவ் சேஃப்னு வேற போட்டு வச்சுக்கிறாங்க. அதுல நாராயணத்துல வந்து முட்டிருக்காங்க. இன்னொரு லேடி வந்து குறுக்கல நான் தான் வந்து ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுவாயிட்டாங்க. இப்போ ஸ்டேஷன் போயிருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு ஒன்றும் தெரியல. ஏன்னா இங்கேயே எங்களுக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது. இதுக்கு மேல யார் என்ன சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பைப்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு ஊத்திட்டாங்க போப்பா அப்படின்னு. இப்ப இவங்களை ஊத சொன்னாங்க. எவ்வளவு நேரம் ஊத்துறாங்க தெரியுமா?